தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyl. MCR Pure Cotton Club formals and casual shirts. உடனேவே கலர் மாறிடுமா? வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கு பிறகு சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், அதை ஸ்கேல், பாடியில் நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது, அதை ரேடியேஷன் மாதிரி யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்படி தான் லைக் சேஞ்ச், மற்ற என்விரான்மெண்ட் வச்சு சேஞ்ச் ஆகும் அதோட கலர். இது மேக்ஸிமம் க்ரீனாக தான் இருக்குமா? க்ரீன், எல்லோ கொடுக்கலாம். எல்லோ, டார்க் ஷேட் கிரே இருக்குது. மற்ற இதை பார்த்து அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம எல்லாராலையும் எல்லா ஸ்பீஷீஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது என்ன இவ்வளோ ரொம்ப குட்டியா இருக்கு? இதோட அவ்வளோதான் இருக்குமா சைஸ்? இது பிரைடல் ஸ்னேக். ஆமாம், ஒன்றுத்துக்கும் ஒரு ரேஞ்சஸ், பாடி ரேஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ இது அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்குமா? இது இவ்வளோதான் இருக்க மாட்டேங்குது. எஸ், சண்டை நினச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் டான்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி மானிட்டர் லிசார்ட்லையும் பார்க்கலாம், கோப்ராலையும் பார்க்கலாம். இப்படிதான் இருக்குமா ராஜநாகத்தோட கூடு? ஆமாம், இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்னேக்ஸ். இது என்னன்னா கூடு மாதிரி நெஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்குள்ள எக்கை லே பண்ணுறதுக்கு பண்ணுவோம். அந்த ஜாஸை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா அப்பர் ஜாக்கும் லோவர் ஜாக்கும் போன் கனெக்ஷன் எதுவும் இருக்காது. ஸோ போன் கனெக்ஷன் இல்லாததுனால அது எவ்வளோ வேணாலும் எலாஸ்டிக் மாதிரி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஒன்லி மசில் தான். இந்த அளவுக்கு ரிட்ராக்ட் பண்ணி அது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஃபீடாக இருந்தாலும் அதால் ஒரே இதில் சாப்பிட முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வர்றது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு இருக்குது. இந்த கூண்டுக்குள்ள வந்து பச்சோந்தி இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம நிறைய யூஸ் பண்ற வார்த்தை அதிகமா, எவனாவது ஏதாவது பண்ணானா பச்சோந்தின்றோம். அந்த மாதிரி இது உடனேவே கலர் மாறிடுமா? வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கு பிறகு சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், அதை ஸ்கேல், பாடியில் நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது, அதை ரேடியேஷன் மாதிரி யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்படி தான் லைக் சேஞ்ச், மற்ற என்விரான்மெண்ட் வச்சு சேஞ்ச் ஆகும் அதோட கலர். கேமோஃப்ளேஜ்னு சொல்லுவாங்க இது பேர். எல்லா கலருமே அதனால மாற முடியுமா? லைக் மோஸ்ட் ஆஃப் த கலர் பேட்டர்ன் அட்டைன் ஆகும். மேக்ஸிமம் என்னென்ன கலர்ஸ் எல்லாம்? இதுவே வந்து இது மேக்ஸிமம் கிரீனா தான் இருக்குமா? கிரீன், எல்லோ கொடுக்கலாம். ஓகே, எல்லோ, டார்க் ஷேட் கிரே இருக்கு. ஸோ மற்றது ஒரு ஆரஞ்சு ஷேடு, அது டார்க்கர் ஷேட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும். எதனால அது மாறுது? அது லைக் சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோமோ, மற்ற இதை பார்த்து அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். அதுவா புதுசாக கிரியேட் பண்ணாது. மற்றது நான் சொன்னால அந்த ஸ்கேல்ஸோட ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடி மாதிரி அது என்ன பார்க்குதோ அது காமிக்கும். உதாரணமா இதை எடுத்து வேற ஒரு இதுக்குள்ள விட்டோம்னா அந்த கலருக்கு இது அடாப்ட் பண்ணும். பட் மிங்கிள் ஆகுமா மற்ற எல்லாத்து கூட இந்த பச்சோந்தி எல்லாம்? அதோட சொசைட்டி, அதோட கம்யூனிட்டின்னு பார்த்தா மிங்கிள். மற்றதுன்னா சண்டை தான் வருமா? அது ஒரு டைப் ஆஃப் ஒரு டிஃபென்ஸ் தானே. ஒரு நான் டாமினன்ட்டா இருக்கும்ல, அது எல்லா அனிமலுக்கும் பொதுவானது தான். சோ இங்க இருக்குது. இப்போ எவ்வளவு இது இருக்கு பச்சோந்தி எல்லாம்? இங்க ஒரு 5 இது இருக்கு, 5 கேமிலியான்ஸ். சோ நீங்க பாத்திருக்கீங்களா அது கலர் சேஞ்ச் ஆகுறதெல்லாம்? நீங்க சேஞ்ச் ஆகுது. இப்போ சுத்தி இருக்கிற இலை ட்ரை ஆயிடுச்சுன்னா ட்ரை கலருக்கு கரெக்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ புதுசா இலை வருதுன்னா அது ரிலேட்டடா பக்கத்துல இருக்கும் போது அது அந்த கலர் ஷோ பண்ணும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபீல் அப்படின்றது? லைக் நேச்சர்ஸ் பியூட்டி தான், நத்திங் எல்ஸ். அது உங்களுக்கு பிடிச்சி அதை ரசிச்சு பாக்குறது உண்டாகும். எஸ், பிஹேவியர் எல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இது நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒன்னொன்னுத்தையும் அப்படியே கீப் அப் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி பார்க்ல நீங்களே பார்த்து அதிசயமா நீங்க உங்களுக்கு தெரியும் அது ரொட்டீன் அதுதான் அப்படின்னு இருந்தாலும் ஒரு டைம் பார்த்து இது நான் ஆசைப்பட்டு பார்ப்பேன் அப்படின்னு என்னெல்லாம் பார்ப்பீங்க? நம்ம ஆல்பினோ பைத்தான் சொல்லலாம். என்ன பார்ப்பீங்க அதுல? ஆல்பினோ பைத்தான் அதோட மூவ்மெண்ட் பார்க்கலாம். கீழே இருந்து மேல எல்லாம் ஏறுறது, கிராலிங், அதோட பாடி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து கரியல் பார்க்கலாம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இந்த மேல் கரியல், ஃபீமேல் கரியல் அது எப்படி இன்டராக்ட் பண்ணுது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ இந்த பார்க்ல வந்து நம்ம எல்லா இடத்தையும் பார்க்குறோம். இது பர்டிகுலரா மியூசியம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு, எல்லாம் இறந்ததெல்லாம் தான் வச்சிருப்பாங்க, அதுல என்ன பெருசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு. பட் நீங்க ரெகுலரா இது கூட கனெக்டடா இருக்கீங்க, நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்க, நிறைய விஷயம் பாக்குறீங்க. அப்படிங்கும்போது ஒரு மியூசியம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம்னு நினைக்கிறீங்க? லைக் இப்போ நம்ம எல்லாராலையும் எல்லா ஸ்பீஷீஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம சென்னையில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. வெஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்கும், கர்நாடகா, அங்கங்க நிறைய ஸ்பேஸ் ஏரியாஸ் எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்க முடியாது. ஸோ எல்லாம் ஒன்றா பார்க்க முடியாது. இப்போ அது இந்த மாதிரி மியூசியம் மாதிரி என்ன பிரயோஜனம்னா, லைக் எவ்ரி ஸ்பீஷீஸை வந்து
ஒரு ஸ்க்ரீன்ல உட்காந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லிசார்ட்ஸ் இருக்கட்டும், ஸ்னேக்ஸ் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா இந்த வெரைட்டியில் இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது, இவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது நமக்கு தெரியாமலே அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் மியூசியமுக்கானது அதுதான். ஓகே, எனக்கு இதே ஒரு ஆஸ்பெக்ட்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு அதோடைய மொத்தத்தையும் பத்தி. இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஸ்னேக்ஸ் இது இப்போ இதுலேயே நம்ம பிரைடல் ஸ்னேக் இருக்குது, ரசல் குக்கரி ஸ்னேக் இருக்குது, நான் வெனமஸாக இருக்கட்டும், வெனமஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது என்ன இவ்வளோ ரொம்ப குட்டியாக இருக்குது? இதோட அவ்வளோதான் இருக்குமா சைஸ்? இது பிரைடல் ஸ்னேக். ஆமாம், ஒன்றுத்துக்கும் ஒரு ரேஞ்சஸ், பாடி ரேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ இது அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்குமா? இது இவ்வளோதான் இருக்க மாட்டிருக்கு? எஸ், சின்ன அதோட சைஸே அவ்வளோதான். ஓகே, பட் அதெல்லாம் விஷம் இருக்கக்கூடியதெல்லாம் இல்லையா? இல்லை இல்லை. ஆண் சாரை பாம்புகளின் பிணைதல் சண்டையா? ஆமா, இந்த மாதிரி நிறைய நம்ம பாக்குறோம்ல ஊர்ல, சண்டையெல்லாம் போடும் அப்படின்னு. அது சண்டையா? அது இது என்னன்னா இப்போ அது சண்டைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் டான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது சண்டை மாதிரி தெரியும், பட் இது காம்பேட் டான்ஸ்னு சொல்லுவோம். அது என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணுது, லைக் டாமினன்சி காட்டும். ஸோ இது இப்போ இது எல்லாருக்கும் எப்படி தோணும்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் சண்டை போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஒன்லி மேல் அண்ட் இன்னொரு மேல், மேலும் இன்னொரு மேலும் இருக்கும். சோ அது என்னன்னா லைக் ப்ரூவ் பண்ணும், ஒரு டாமினன்சி காட்டுட்டு இது லைக் ப்ரூவிங், ஒரு இது மாதிரி ப்ரூவிங் ஸ்டேஜ். பட் அது அப்படினா அது சண்டை தானே, நீங்க அது டான்ஸ்ன்றீங்க. நமக்கு அது ஒரு டைப் ஆஃப் பிஹேவியர். ஸ்னேக்ஸ், ரெப்டைல்ஸ், அது ஒரு டைப் ஆஃப் பிஹேவியர். இதே மாதிரி மானிட்டர் லிசார்ட்லயும் பார்க்கலாம், கோப்ராலயும் பார்க்கலாம். சோ இதெல்லாம் அப்ப மேல் தான், மேலுக்கும் மேலுக்கும். நிறைய பேர் வந்து அது மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, மேலுக்கும் இன்னொரு மேலுக்கும். அது வந்து யார் டாமினன்ட்டா இருக்கும்னு காமிக்கிறதுக்காக, லைக் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர். பட் அது சண்டை கிடையாது. அது சண்டை கிடையாது. இது அந்த மானிட்டர் லிசார்ட், இதே காம்பேட் டான்ஸ் தான் மானிட்டர் லிசார்ட். இதே மாதிரி அதுல இருக்கா? ஆமா, மானிட்டர் லிசார்டும் அதே தான். அதுவுமே வந்து அது டான்ஸ் தான் சொல்லுவோம், ஒரு டைப் ஆஃப். ஆமா, நம்ம டான்ஸ்னு சொல்லுவோம். அதோட இத ப்ரூவ் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி. அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பாம்புல நம்ம பார்த்திருக்கோம், அதை பத்தி தெரியும். பட் இதுல அப்படி இருக்கா அப்படின்றது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. உடும்புலயும் அப்படி சண்டை போட்டுக்குமா? ஆமா, உடும்புலயும் அதை பார்க்கலாம். ஓ, இப்படிதான் இருக்குமா ராஜநாகத்தோட கூடு? ஆமா, இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்னேக்ஸ். இது என்னன்னா கூடு மாதிரி நெஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்குள்ள எக் லே பண்றதுக்கு பண்ணும். மத்த அனிமல்ஸ் எல்லாம் இவ்வளவு இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணாது. சோ கிங் கோப்ரா என்னன்னா லைக் நெஸ்ட் பில்ட் பண்ணி அதுல எக் லே பண்ணிட்டு பக்கத்துலயே அடக்கா. ஆமா, பக்கத்துல ரீஜன்லயே இருக்கும் எப்போதுமே. அது வந்து அடக்காக்குறது சென்ஸ் பாதுகாப்புக்காக இருக்கா, இல்ல அதோட ஹீட்டை வச்சுதான் அது அடக்காக்கும்? லைக் பாதுகாப்பு, அதோட எக் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, ப்ரொடெக்டிவ் பிஹேவியர். இது மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆமா, நெஸ்ட் உருவாக்கி லே பண்ற ஒரு. வேற மற்ற பாம்புகள் அப்படி இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி இந்த ஒரு யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி அப்படி ஒரு அமைப்பு உருவாக்குமா? லைக் இப்போ டேம்பான இந்த மாதிரி ஒரு ட்ரையான பிளேஸ் லீவ்ஸ் மாதிரி இருக்குன்னா, இப்போ லீவ்ஸோட லீவ்ஸ் அது போட்டிருக்கிறது தெரியாது. பட் அதோட இடத்துல கம்பல்சரி ஒரு ராஜநாகம் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பாம்பே சாப்பிடுமா? ஆமா, கிங் கோப்ரா வந்து மத்த பாம்புகளை சாப்பிட்டு பண்றது தான். அதோட ஃபீட் லிஸ்ட்ல ஸ்னேக்ஸையும் ஃபீட் பண்ணும். மத்த பாம்பு தான், மத்த ஸ்னேக்ஸ் ராஜநாகத்தையும் சாப்பிடுறாங்க. இதுல என்ன இருக்கு? இது சும்மா ஒரு செட்டப் மாதிரி, லைக் மத்த ஃப்ளையிங் ஸ்னேக். ஆமா, ஓகே. மேற்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன பாம்புகள் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதா? லிசார்ட், ஃப்ளையிங் லிசார்ட், இந்த ஸ்னேக்ஸ், பிட் வைப்பர். ஃப்ளையிங் ஸ்னேக் அப்படின்னா அது விஷம் இருக்குறதா? அது ஃப்ளையிங் ஸ்னேக் அது ஒரு டைப் ஆஃப். ஆமா, ஆனா இது அது ஃப்ளையிங் இது நீங்க அப்ப சொன்ன மாதிரி ஒரு இவ்வளவு அடி பறக்கும். ஃப்ளையிங் பறக்காது, ஜம்ப் பண்ணுவோம். ஒரு ஹை ஆல்டிடியூட்ல இருந்து லோ ஆல்டிடியூடுக்கு வரும்போது ஒரு கிளைடிங் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, அததான் லைக் பார்க்கும்போது ஃப்ளையிங் மாதிரி தெரியலாம், பட் அது ஒரு கிளைடிங் மூவ்மெண்ட் டாப் ஆல்டிடியூட்ல இருந்து லோ ஆல்டிடியூட். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய பாம்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன போட்டுருக்காங்க? அது பறக்கும் பாம்பு, எல்லாமே பறக்கும் பாம்பு. பிட் வைப்பர், கிரீன் பிட் வைப்பர், ஃப்ளையிங் லிசார்ட், சட்டி தலை பாம்பு. ஓகே, நல்லா இருக்கு. பேர் வைக்கிறதே வித்தியாசமா இருக்கு இல்லையா? அது பார்க்கும்போது என்ன பாம்பு உங்களுக்கு அப்படி வித்தியாசமா இருக்கு பேர் அப்படின்னா எது சொல்லுங்க? இந்த ஃப்ளையிங் ஸ்னேக்கே சொல்லலாம். அது பண்ற விஷயம் அது கிடையாது. ஃப்ளையிங்னா எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க. பறக்கும் பாம்பு, பறக்கும் பாம்பு. ஆமா, அது பறக்காது. அதுக்கு சயின்ஸ் பின்னாடி இருக்கு. அது ஒரு பிசிக்ஸ் ரிலேட்டட். அது வந்து பறக்கும் அப்படின்னு எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க. ஆமா, சோ இது வந்து எதுக்காக இப்படிதான் அது
உணவை எடுத்துக்கொண்டதா? இது பைத்தான் அடாப்ட் பண்ணிருக்கோம். பைத்தான் அட்ரிபியூட் பண்ணிருக்கோம். லைக் அது ஒரு டியரை ஃபீட் பண்ற மாதிரி. சோ எந்த அளவுக்கு அது சைஸ் சின்ன பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் எந்த அளவுக்கு அது வாய் விரிச்சு ஃபீட் இன்டேக் பண்ணும். ஆமா, இப்போ அந்த ஜாஸை நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா அப்பர் ஜாக்கும் லோவர் ஜாக்கும் போன் கனெக்ஷன் எதுவும் இருக்கு. சோ போன் கனெக்ஷன் இல்லாததுனால அது எவ்வளவு வேணாலும் எலாஸ்டிக் மாதிரி ஓபன் பண்ண முடியும். சோ ஒன்லி மசில் தான் எந்த அளவுக்கு ரிட்ராக்ட் பண்ணி அது ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ எவ்வளவு பெரிய ஃபீடா இருந்தாலும் அதால ஒரே இதுல சாப்பிட முடியும். பட் அதுக்கு முன்னாடி அந்த கிரஷ் பண்றதுலயே அது ஆமா, ஃபர்ஸ்ட் அது ஃபுல்லா காயில் அனிமல் சுத்தி ஃபுல்லா வளைச்சு காயில் பண்ணி சாகடிச்ச பிறகுதான் அது முழுங்க ஆரம்பிக்கும். அது வெயிட் பண்ணுமா அது செத்துச்சுன்னு ஆமா, கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அது முழுங்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இது வந்து எதுக்காக முட்டைகளை இப்படிதான் வந்து உள்ளேயே வச்சுக்கும் அப்படின்னு காமிக்கும். ஆமா, இது ஒரு ப்ரொடெக்டிவ் இது பிஹேவியர் தான், பேரண்டல் பிஹேவியர். ஸோ ஓவராலாவே இந்த பார்க்ல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருக்காது இல்லையா, இப்போ வருவாங்க போவாங்க அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம்னு. உங்களுக்கு எப்படி இது மேல அப்படி ஒரு ஆர்வம்? லைக் இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேல ஒரு விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு நேச்சர், அதை சுத்தி இருக்கிற அனிமல்ஸ், அதுல வாழ்றக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மேல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படிதான் ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகலாம். என்னோட இன்ட்ரெஸ்ட் இந்த நேச்சர் ரிலேட்டடா, அதை பியூட்டிஃபை பண்ற அதோட அனிமல் ஸ்பீஷீஸ், இந்த மாதிரி ரெப்டைல்ஸ், இந்த மாதிரி இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு வெளிய இருந்து பார்க்கும்போது பொதுவா எல்லாருக்கும் என்ன இருக்கும்னா, இப்போ யானை அப்படின்னா யானை தான், பெரிய கேட்டகரி எல்லாம் வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி முதல்ல தான். ஸோ நீங்க இது உள்ள வந்து இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது, அதோட எல்லாம் பழகும் போது எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது பாக்குறீங்க. ஏன்னா இப்ப பாம்புன்னா நிறைய பேர் சொன்ன மாதிரி பாம்புனாலே கடிக்கும், அப்படிதான் ஒரு மைண்ட் செட் இருக்கும். சோ அப்படி இல்ல, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு எதெல்லாம் வியந்திருக்கீங்க? இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது பாம்புனா பாம்பு தான், சில இதுக்கு விஷயம் இருக்கும், சில இதுக்கு விஷயம் இல்ல. பட் ஆனா இப்போ நம்ம உள்ள இருந்து இங்க இந்த சென்னை ஸ்னேக் பார்க்க ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அதை பத்தி ஒரு இதையும் டீட்டெயிலா நோட் பண்ணும் போது, பாம்புல இவ்வளவு வெரைட்டி இருக்கா, பாம்புலயே நம்ம நிறைய சப்டிவிஷன் மாதிரி போட்டு பண்ணலாம். ஸோ ஒரு சார்ட்டே கிரியேட் பண்ணலாம், பாம்புல இவ்வளவு ஃபேசினேட்டிங் நியூஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம சென்னை ஸ்னேக் பார்க் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நல்லா பெருசா எடுத்து பியூட்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இருக்கிற ஆடியன்ஸ், வர பப்ளிக் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனா தான் அமையும் சென்னை ஸ்னேக் பார்க்குங்கிறது. இது வரணும், நேரா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? நிறைய குறிப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வர்றது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான இடமும் இது. அது as well as நம்ம ஒன்னு விஷயத்த எவ்வளவு நோட் பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் நல்லா பியூட்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இது எடுத்துக்கலாம். லைக் ஒரு அனிமலுக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. லைக் இங்க மற்ற அனிமல்ஸ் பார்க்கறத தவிர்த்து ஒரு கேம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டி லைக் AR ஷோ, VR ஷோ, இந்த மாதிரி நிறைய டீச்சிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சென்னை ஸ்னேக் பார்க்ல. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு, என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, வித் நாலேஜ். ஸோ நாலேஜ் கெயின் பண்றது இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றி, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது நாங்களும் நம்புறோம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.